யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2024 எக்ஸாமினுடைய ரிவைஸ்டு ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் 1 மார்க் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதாவது இந்த 159வது கொஸ்டினில் ஆன்சர் கீழே தவறுதலாக கொடுத்துருந்தாங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இந்த 159வது கொஸ்டினுக்கு பி ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீழே டி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்கொயரி பண்ணதில் இப்போ இந்த ரிவைஸ்டு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போது நிறைய கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு 1 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சில கேண்டிடேட்ஸுக்கு 1 மார்க் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ அந்த ரிவைஸ்டு ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ரிவைஸ்டு ரிசல்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி பார்ட் பி ஒன்லி. அப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு 159வது கொஸ்டினுக்கு இந்த பி, அதாவது இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இருக்குது இல்லையா, அப்போ அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயில் பி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ இந்த 18/5/2024 வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ அதில் டி ஆப்ஷனாக கொடுத்துட்டாங்க. யாருமே அப்ஜெக்ஷன் பண்ணலை, ஆனால் ஆன்சர் கீயில் அது மாறிட்டு. அப்போ என்கொயரி பண்ணதில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை வந்துட்டு எவல்வேட் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ இந்த ரிவைஸ்டு கீயாக பிஏ பழையபடி கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபைனல் ரிமார்க்ஸ் நோ சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த எவல்வேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இஸ் டன் பேஸ்ட் ஆன் திஸ் ரிவைஸ்டு கீ. அந்த ரிவைஸ்டு கீயை வச்சு திரும்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை எவல்வேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எவல்வேட் பண்ணதுனால என்ன ஆயிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 1 மார்க் இன்க்ரீஸ்டு ஃபார் 2158 candidates and 1 mark score decreased for 158 candidates. அப்போ இந்த இத்தனை கேண்டிடேட்ஸ் 2158 கேண்டிடேட்ஸுக்கு 1 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 158 கேண்டிடேட்ஸ்க்கு 1 மார்க்கு டிக்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ இதனால் ஃபஸ்ட் மார்க் கட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ 134 இருந்தது, இப்போது 135 மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 35 மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் இன்னும் பார்க்கல. அதாவது அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸும் நமக்கு இருக்குது, பார்த்துக்கிடுங்க. டிஆர் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது திரும்ப நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துக்கிடலாம், சரிங்களா. அதுக்கப்புறமா இந்த கூகுள் ஃபார்ம் அனாலிசிஸ் வந்துட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய மார்க்ஸை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த மார்க்ஸ் அடிப்படையில் நம்ம வந்துச்சு அப்புறம் அடுத்த ஒரு கட் ஆஃப் வீடியோ நம்ம வெளியிட போகிறோம். அந்த மார்க்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. அப்போ யார் யார் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கிக்கிறாங்க வித் வெயிட்டேஜ், அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ 115 மார்க் எடுத்துருவாங்க, 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டுனா 120 போயிடும். அப்போ 5 மார்க் டிஃப்ரென்ஸில் அவங்க வந்துடுவாங்க, சரிங்களா. அப்போ அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் உங்களுடைய மார்க்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னாச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய மார்க்ஸை அப்டேட் பண்ணிக்கிடுங்க. என்ன மார்க்ஸ், என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.